இல்லம்மா, நாளைக்கு ஐயனார் கோவில்ல பரிகாரம் பண்ணும்போது என் கனவுல வந்த மாதிரியே நடந்துட்டா, மேடி என் கழுத்துல தாலி கட்டிட்டா, நான் என்ன பண்றது? மேடி கூட என்னால எப்படிமா வாழ முடியும்? எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு அந்த பரிகாரத்துக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க. இல்ல ஸ்வேதா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க பாட்டி. சரி ஸ்வேதா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அதுக்கப்புறம் உனக்கு பரிகாரம் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீ பரிகாரம் பண்ண வேண்டாம். ஸ்வேதாவை பரிகாரத்துக்கு ஒத்துக்க வைக்க பாட்டி என்ன கதையை அள்ளிவிட போதோ தெரியலையே. இந்த பரிகாரம் பண்றதுக்கான காரணத்தை நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேமா. இந்த பரிகாரம் மட்டும் நாளைக்கு நடக்கலைன்னா மேடி செத்து போயிடுவான். மேடி ஒரு குழந்தை மாதிரி. அவன் செத்து போயிட்டானா அந்த பாவம் உனக்கு தானே. உன்னோட இந்த கனவு பயத்துக்காக மேடியோட உயிர் போகணுமா? நீயே சொல்லு. இல்ல பாட்டி, மேடிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நாளைக்கு நான் பரிகாரத்துக்கு வரேன். அவர் கூட சேர்ந்து நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன். அப்பா, ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. உன் மனசு எனக்கு தெரியுமா. நீ போய் படு போ. மேடிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது சாமி. அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும். நீதான் அவரை காப்பாத்தணும். சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் முகத்தை நல்லா கழுவிட்டு படு. பாட்டி சரியான லூசு பாட்டி இந்த ஸ்வேதா. நீங்க எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு இருக்கா. அவன் நம்பிக்கையை வச்சுதான் நம்ம காய் நகர்த்தணும். இந்த தரகர் மறக்கா மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும். பண்ணலாம் கண்மணி, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த ஸ்வேதா கல்யாணத்துல நம்ம பூமிகா வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதனால அவசரப்பட முடியாது. நாளைக்கு முதல் வேலையா பரிகாரத்தை நல்லபடியா முடிப்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கலாம். இது வரைக்கும் நேரம் நமக்கு சாதகமா இருந்தது, இனிமேலும் இருக்கும்னு நாம நம்புவோம். மேடி, உனக்கு பரிகாரம் பண்ண ஊர்ல இருக்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ஸ்வேதாவும் நீ ஒண்ணு சேர்ந்து பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் உனக்கும் ஸ்வேதாக்கும் நடக்கிற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஸ்ட்ரைட்டா நிச்சயத்தை முடிச்சுட்டு நேரா கல்யாணத்துக்கு போயிடலாம். இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி. மகாலட்சுமி
இந்த பரிகாரம் மட்டும் நாளைக்கு நடக்கலன்னா மேடி செத்து போயிடுவான். கடவுளே, மேடி பாவம், ரொம்ப நல்லவர், கல்லும் கபடம் இல்லாதவர். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் சாமி அவருக்கு துணை இருக்கணும். மேடி, என்ன மேடி இந்த பக்கம்? பியூட்டிஃபுல். கோலம் முன்ன மாதிரியே இருக்கு. நானும் கோலம் போடட்டா? இல்ல, நீங்க ஆம்பளை, கோலம் போடக்கூடாது. நோ நோ. நானும் கோலம் போடுவேன். டீச் மீ, டீச் மீ. நீ எனக்கு கத்து கொடு. மேடி, இது எதுக்கு மேடி? நோ நோ நோ, நீ எனக்கு கத்து கொடு. சரி சரி, கத்து தரேன். உட்காருங்க. இப்ப போடலாமா? கையை இப்படி வச்சுட்டு கோலம் போட ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான், கோலம் போட்டு முடிச்சாச்சு. மேடி, மேடி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. நீங்க போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. மேடி, மேடி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மேடி, மேடி, சொன்னா கேட்கணும். மேடி வேண்டாம். மேடி வேண்டாம். மேடி ப்ளீஸ். மேடி வேண்டாம் ப்ளீஸ். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது மேடி. அச்சோ, கௌதம் கிட்ட சொல்லாம வந்துட்டேனே. கௌதம் என்ன தேடுவானே. பாய். பாவம், மேடி குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு.
சார் 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 ஒரு நிமிஷம். என்ன தரகர, என்ன விசேஷம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இங்க ஓடி வந்தேன். நீங்க உங்க சம்மந்தி வீட்டு பையன் மாதவன் போட்டோவை கொடுத்து அவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்கல்ல? யோ, அதான் இப்ப முடிஞ்சு போச்சு. மாதவனுக்கு சுவேதான ஒரு குண்டு பொண்ணை பார்த்து நாங்களே பேசி முடிச்சிட்டோம். இப்ப பிரச்சனையே அதாங்க. மாதவனுக்காக நான் பார்த்து வச்சிருந்த பொண்ணு இந்த குண்டு பொண்ணு தான். எங்கிட்ட வந்து மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை அவங்க முதல்ல பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கமிஷனாவது கிடைச்சிருக்கும்ல. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற? இல்ல சார், நான் அந்த குண்டு பொண்ணுகிட்ட போய் மாதவன் போட்டோவை காட்டி நீ இவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கல, இவர் தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுச்சு. என்னது, தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போகுதா? யோ, என்ன ஜோக் அடிக்கிறியா? இல்ல சார், அந்த பொண்ணு சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். யோ, அவ விவரமான பொண்ணியா? நீ கமிஷன் கேட்டு டார்ச்சர் பண்ணுவேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி சுத்தல்ல விட்டுருக்காங்க. என்னது பொய்யா? ஆமையா, கௌதமுக்கு என் பொண்ண சுருதியை தானே பேசி முடிச்சிருக்கேன். மாதவன் கல்யாணம் முடிஞ்ச உடனே கௌதம் சுருதிக்கு கல்யாணம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு குண்டு, மாதவன் கொஞ்சம் புத்தி சரியில்லாத ஆளு. 2 பேரும் மைனஸும் ஒன்னு சேர்ந்துரும். கௌதம் அழகான தெளிவான பையன். அவனுக்கு எப்படி ஒரு குண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க எங்க சம்மந்தி வீட்டுல ஒத்துப்பாங்க? நீ இத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஆமா இல்ல, என் பொண்ணு அழகானவ, படிச்சவ. கௌதமும் அழகானவன், படிச்சவன். பிளஸும் ஒன்னு சேருது. நீங்க சொன்ன கோணத்துல இப்பதான் நான் யோசனை பண்ணி பாக்குறேன். நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. அப்புறம் ஏன் அந்த ஸ்வேதா பொண்ணு அப்படி சொல்லுச்சு? அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிருப்ப. அதான் அவ விவரமா இப்படி சொல்லிருக்கா. இவரு இப்படி சொல்றாரு, அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. எது உண்மை? இத பாருங்க தரகர, இன்னைக்கு சம்மந்தி வீட்டு குலதெய்வ கோயில்ல பரிகார பூஜை இருக்கு. அதுக்கு என் ஒய்ஃபு, என் பொண்ணு, சம்மந்தி குடும்பம், அந்த குண்டு பொண்ணு குடும்பம் எல்லாரும் போறாங்க. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் போறதில்ல. பரிகார பூஜை முடிஞ்ச உடனே மாதவனுக்கும் அந்த குண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ தேவையில்லாம குழப்பம் பண்ணாம ஒழுங்கா உன் வேலையை போய் பாரியா. என்ன ஒரே குழப்பமா இருக்கே. இவர் மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஸ்வேதா பொண்ணு கௌதமோட தான் கல்யாணம்னு சொல்லுச்சு. அவ பொய் சொல்ற ஆளு இல்லையே. ஸ்வேதா மாதவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால மரகதமும் கண்மணியும் சேர்ந்து பணத்துக்காக கௌதம ஆள் மாத்தி மாப்பிள்ளைன்னு சொல்லி ஸ்வேதாவை நம்ப வச்சு சம்மதம் வாங்கியிருக்காங்க. கண்மணி, எனக்கா கமிஷன் கொடுக்காம ஏமாத்த பாக்குற? உன்னை நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். எல்லாரும் பரிகார பூஜைக்கு போக போறீங்களா? நான் அங்க வர்றேன். பரிகாரம் என்ன, உங்க 2 பேருக்கு நான் காரியமே பண்றேன். ஸ்ருதி, கிளம்பலாமா? அம்மா, இன்னைக்கு நடக்க போற பரிகார பூஜைக்கு பூமிகாவும் அவளோட அம்மாவும் வருவாங்க. இந்த பரிகார பூஜைக்கு பூமிகா எதுக்கு வரா தெரியுமா? கௌதம வளைச்சு போடதான். அந்த பூமிகாவை சும்மா விடக்கூடாதுமா. கருப்பணசாமி கோயில்ல வச்சு நீ அந்த பூமிகாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும். நீ பண்ற அலப்பறையில அந்த பூமிகா எனக்கு கௌதமே வேண்டான்னு தெரிச்சு ஓடணும். அவ்வளவுதானே. நீ ஒன்னும் கவலைப்படாத ஸ்ருதி, உனக்கு துணையா நான் இருக்கேன். பரிகார பூஜையில பூமிகா மட்டும் கௌதம் கிட்ட பேச நெருங்கட்டும். அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஏண்டா பரிகார பூஜைக்கு வந்தோம், கௌதம் கிட்ட பேசணும்னு கதறி கதறி அழப்போற அந்த பூமிகா அந்த மாதிரி பண்ற. நான் என்னவோ டீசென்டான பணக்காரின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் தர லோக்கல் பணக்காரின்னு அவங்களுக்கு இன்னைக்கு புரியும். கண்மணி பூமிகா 2 பேரையும்
கோவில்ல வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேக்குற கேள்வியில அவங்க அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. அம்மா நீ சொன்னதை மட்டும் பண்ணிட்டேனா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டைம் ஆச்சு, கோயில் கிளம்பலாம் வா. அம்மா, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரட்டா? ஸ்வேதா, நாமளே கோவிலுக்கு போய் பரிகாரம் தானே பண்ண போறோம். இப்ப எதுக்கு நீ தனியா கோவிலுக்கு போற? இல்லம்மா, என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு 10 நிமிஷம் தாம்மா, கோயிலுக்கு போயிட்டு நான் உடனே வந்துருவேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள கூட்டிட்டு போக சம்பந்தி வீட்ல இருந்து கார் வந்துரும். அதுக்குள்ள வந்துரு. சரிம்மா. அத்தை, பூமிகா ரெடியா? ரெடி ஆயிட்டமா, இதோ வந்துட்டேன். ரெடி ஆயிட்டேன். அத்தை, ஆ? இன்னைக்கு கோவில்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாது. நாம ஆள் மாறாட்டம் பண்ண விஷயத்த யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஸ்வேதா யார்கிட்டயும் பேசாம நாம தான் கவனமா பாத்துக்கணும். நாம பேசி வச்ச பிளான் படி இன்னைக்கு எல்லாம் சரியா போகணும். என்ன சரியா? சரி கண்மணி, வாங்க போலாம். இங்கதான் நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, வரேன். இந்த தரகர் எதுக்கு இப்ப இங்க வராரு? வணக்கம்மா. என்ன எல்லாரும் பரிகாரமான கிளம்பிட்டீங்க போல? சரி, நீங்க எதுக்கு தரகரே இப்ப வந்திருக்கீங்க? பிரச்சனை பண்ணதான். பிரச்சனையா? ஆமா, நான் உங்ககிட்ட கொண்டு வந்த மாப்பிளைய என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அதே மாப்பிளைய பேசி முடிச்சிருக்கீங்க. குடும்பமே சரியான ஃப்ராடா இருக்கீங்க. தரகரே, ஃப்ராடு கிட்னு வார்த்தையை விடாதீங்க. நான் கொண்டு வந்த மாப்பிளைய எனக்கே தெரியாம பேசி முடிச்சீங்கன்னா அது ஃப்ராடு தரம் தானே? இங்க பாருங்க, நாங்க ஸ்வேதாக்கு பேசி முடிச்சிருக்கிறது நீங்க சொன்ன மாப்பிளைக்கு இல்ல, அவர் தம்பிக்கு. அண்ணனுக்கு பேசி முடிச்சாதான் நான் உங்ககிட்ட சொல்லணும். தம்பிக்கு பேசி முடிச்சத நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்னையும் ஸ்வேதா நினைச்சீங்களா? நீங்க சொல்ற பையன் நான் அப்படியே நம்ப. ஒரு பொண்ணை வளர்த்து அவளை ஏமாத்தி பலி கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க மனசு வந்துச்சு? என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க யாரையும் ஏமாத்தல. அப்படியா? ஸ்வேதாவை கூப்பிடுங்க. அந்த பொண்ணுகிட்ட மாதம் போட்டோ காட்டி இவருதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையான்னு கேக்குறேன். கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. ஸ்வேதா, ஸ்வேதா. சும்மா கத்தாதீங்க தரகரே. எங்க வீட்டு பொண்ணு கிட்ட கேள்வி கேட்க நீங்க யாரு? வெளியே போங்க. என்ன? நீங்க போன்னு சொன்னா நான் போணுமா? முடியாதுமா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். கோயிலுக்கு போற நேரத்துல நந்தி மாதிரி குறுக்க வந்து நின்னுட்டானே. நீங்க பண்ண ஃப்ராடு தானே தெரியாம பாவம் அந்த ஸ்வேதா பொண்ண நான் திட்டிட்டேன். நினைச்சு பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. தரகரே, கண்மணியம்மா, தப்பா புரிஞ்சுக்க. சும்மா என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. நான் எல்லா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க உங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கல்பனாமா சம்பந்தி ராஜேஷ் சார் கிட்ட நான் போய் விசாரிச்சுட்டு தான் வர்றேன். அவரு தெளிவா சொல்லிட்டாரு, மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் தான் கல்யாணம்னு. ஸ்வேதாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணி ஸ்வேதாவை ஏமாத்தி மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்கன்னு. என்ன ஏமாத்த நினைச்சா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே கல்பனை மாட்ட போய் நீங்க பண்ண ஆள் மாறாட்டத்தை பத்தி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். பரிகார பூஜை பண்ணி நீங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கலான்னு பாக்குறீங்களா?
நான் பண்றேன் உங்களுக்கு பரிகார பூஜை. சும்மா போங்கம்மா. தரகரே 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 நில்லுங்க நில்லுங்க தரகரே. தரகரே கொஞ்சம் நில்லுங்க. தரகரே நம்ம பேசி இங்க பாருங்க தீர்த்து கொஞ்சம். பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்லம்மா. பரிகார பூஜை கருப்பணசாமி கோயில தானே நடக்குது. நான் இப்பவே நேரா அங்க போய் கல்பனம்மாவை பார்த்து உங்க ஃப்ராட் தனத்தை எல்லாம் போட்டுறானோ இல்லையான்னு பாருங்க. ஐயோ தரகரே அப்படி எல்லாம் ஆட்டோ பண்ணிடாதீங்க. ஓடியா? ரெடி ஆட்டோவா? தரகரே ஐயோ ஐயோ என்னடி இப்படி பண்ணிட்டாரு? ஐயோ